ஹலோ, வெல்கம் டு உமாஸ் கிச்சன் டைரி. உங்களுக்கு முட்டு வலி இருக்கா? நீங்கள் முட்டு வலியால் ரொம்ப அவஸ்தைப்படுறீங்களா? முட்டு வலி, கால் வலி, குறுக்கு வலியால் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் இனிமேல் புளி சாப்பிட்றது நீங்கள் ரொம்பவே கம்மி பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, அந்த புளினால தான் எல்லா பாதிப்பும் வருது. இப்போ கண்டுபிடிச்ச விஷயம் வந்து தமிழ்நாட்டில் தான் ரொம்பவே கால் வலி, முட்டு வலியால் கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சட்னிலேருந்து சாம்பார் வரைக்கும் எல்லாத்துலேயும் புளி இல்லாத குழம்பு நம்மளுக்கு கிடையாது. நம்ம வந்து மட்டனு மட்டனு வச்சாலும் கூட சிக்கன் வச்சாலும் கூட ரசம் வச்சிருந்தோம். அதுலேயும் புளி சேர்த்து தான் சாப்பிட்றோம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் புளிய விட்டுருங்க. புளி சாப்பிடாதங்க ஜாஸ்தி. ரொம்ப கம்மி பண்ணுங்க. உங்களால புளி இல்லாம இருக்க முடியலன்னா கம்மி பண்ணுங்க. அதான் என்னோட சேனல்ல வந்து நீங்க இப்ப இத பார்க்க போறீங்க. புளி இல்லாம நம்ம எப்படி எத்தன குழம்பு வைக்கலாம்? எவ்வளோ டேஸ்ட்டான குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மகாராஷ்டிரால இருக்கேன். மகாராஷ்டிரால உங்களுக்கு வந்து 20% தான் உங்களுக்கு கால் வலி, கை வலிக்காரங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோ கால் வலி, முட்டு வலி இருக்காது. ஏன்னா அவங்க எதுலயுமே புளி சேர்த்துக்கிடவே மாட்டாங்க. அதனால என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு புளி இல்லாம எப்படி குழம்பு வைக்கலாம்னு